நாம் இந்த நாட்டிற்கு என்ன செய்தோம், நாம் சமுதாயத்திற்கு என்ன செய்தோம். ஆங்கிலத்துல பே இட் ஃபார்வர்ட். நீங்க என்ன கற்றுக்கொண்டீங்களோ அதை அப்படியே சமுதாயத்திற்கு, நம்ம மக்களுக்கு கொடுக்கணும். கல்வி அப்படின்னா எடுத்து வாரி வழங்கக்கூடிய ஒரு அற்புதமான மனிதர். நிறைய தமிழ் நிகழ்வுல நான் அவரை சந்திச்சிருக்கிறேன். நல்ல படித்த, அன்பான, இனிமையாக பழகக்கூடிய ஒரு நண்பர். இந்த நிகழ்வு ஏன் அப்படின்னா, நாம இந்த 10th 12th எல்லாம் படிச்சு முடிச்ச உடனே என்ன பண்ணணும் அப்படிங்கிறதே நமக்கு தெரியாது. ஒரு குழப்பமான ஒரு சூழல் இருந்துகிட்டே இருக்கும். அந்த மாதிரியான சூழல்ல கண்டிப்பாக நாம படிச்சவங்கள்ட்ட போய் கேட்போம் ஆலோசனைகள். அவர்களுக்கு தெரிந்த முறையில ஆலோசனை கொடுப்பாங்க. அதையே ஒரு நிறுவனமாக, ஒரு அகாடமிக் நிறுவனமாக மாற்றி கல்விக்காக பயிற்சி நிறுவனத்தை நடத்தி வருகிறார். அதை பத்தி தான் நாம இன்னைக்கு பேச போறோம். பாரதி சொன்ன மாதிரி ஆங்கோர் ஏழைக்கு எழுத்தறிவித்தல், அதுதான் இந்த நிகழ்வினுடைய மிக முக்கியமான நோக்கம். அந்த நோக்கத்தை, பாரதியின் கனவை இன்றைக்கு நமது நண்பர் திரு அப்துல் மாலிக் அவர்கள் பொதக்குடி எஜுகேஷன் அகாடமி அப்படிங்கிற ஒரு நிறுவனம் வழியாக மாணவர்களுக்கு பட்டறைகள், பயிற்சிகள், வகுப்புகள் நிறைய நடத்திக்கிட்டு இருக்காங்க. அதை பத்தி தான் நாம இன்னைக்கு பேச போறோம். போகலாமா? வணக்கம் மாலிக். வணக்கம் யாரஜன். உங்களை சந்திச்சதுல எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நிறைய இடங்கள்ல நீங்க அந்த குழுவுல பங்காற்றி ஏற்பாட்டு குழு தலைவராக இருந்திருக்கிறீங்க. நிறைய தொண்டுழியம் செய்யக்கூடிய ஒரு மனிதராக இருக்கீங்க. சிங்கப்பூர்ல இப்ப தமிழ்நாட்டுல என்னெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க கல்வி சார்ந்து? கற்றுக்கொள், கற்றுக்கொடு, இதுதான் என்னுடைய தாரக மந்திரம். பொதுவா என்னுடைய தாரக மந்திரமா நான் வச்சிருக்கேன். தமிழ்நாட்டுல கல்வி நிறுவனம் ஒண்ணு ஆரம்பிச்சீங்கன்னு சொன்னீங்க, பொதக்குடி எஜுகேஷன் அகாடமி. அந்த நிறுவனத்தினுடைய நோக்கம் என்ன? பொதக்குடி எஜுகேஷன் அகாடமி நவம்பர் 21 நினைக்கிறேன், 2021 நாங்க ஆரம்பிச்சோம். கிட்டத்தட்ட 5 வருடங்களை கடந்து பொதக்குடி எஜுகேஷன் அகாடமி இன்னும் எங்க ஊர்ல, நான் பிறந்த மண்ணில் இன்னும் சிறப்பா போய்கொண்டிருக்கிறது. பல நண்பர்கள், துபாயில் இருக்கக்கூடியவர்கள், சிங்கையில் இருக்கக்கூடிய பல நண்பர்கள்லாம் ஒன்னா சேர்ந்து பொதக்குடி எஜுகேஷன் அகாடமி ஒன்று ஆரம்பிச்சு, அவனுடைய நோக்கம் என்ன அப்படின்னு சொன்னா, அரசாங்க வேலை வாய்ப்புகளை நம்ம ஊர் மக்கள், இங்க முதல்ல சொன்னீங்க 10வது 12வது எல்லாம் படிச்சு முடிச்சிருக்காங்க, வேலை தேடக்கூடிய பட்டதாரிகள், படிப்பு முடிச்சுட்டு வேலை தேடக்கூடியவங்க இருக்காங்க. இவர்கள் அனைவருக்கும் நோக்கம் என்னவா இருக்குன்னா, ஒரு அரசாங்க வேலை, என்ன வேலைக்கு நான் போய் சேர்வது, அதுக்கு என்னென்ன தேர்வுகள் இருக்கு. அந்த தேர்வுகளை நாம் நம் மக்களுக்கு, சுற்றி உள்ள கிராமப்புறங்களுக்கும் பொதக்குடிக்கும், நான் பிறந்த மண்ணிற்கும் ஒரு அகாடமி மூலமாக ஆரம்பிச்சு, அதுக்கு தான் பொதக்குடி எஜுகேஷன் அகாடமி ஆரம்பித்து அதுல சிறப்பாக செயல்பட்டு வரோம். அதுல டிஎன்பிசி 4 எக்ஸாம் எழுதுவதற்கும் ஸ்போக்கன் இங்கிலீஷ் அதுக்கான வகுப்புகள் நாங்கள் கொடுத்துட்டு இருக்கோம். கூடவே கம்ப்யூட்டர் கிளாஸஸ், பேசிக் கம்ப்யூட்டர் கிளாஸஸ் மாணவிகளுக்கு இதெல்லாம் குறைந்த கட்டணத்துல எளிமையான முறையில அவங்க கற்றுக்கொள்ளும்படி அந்த பொதக்குடி எஜுகேஷன் அகாடமி கடந்த 5 வருடங்களாக எந்த ஊரிலே, தாய்மண்ணில நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அருமை. அதற்கு மிகப்பெரிய வாழ்த்துகள். சரி, நம்ம முன்னாடி உள்ள ஜெனரேஷன் தான் அரசாங்க வேலை அப்படின்னு அதன் மீது ரொம்ப ஆர்வமா இருந்தாங்க. இப்ப உள்ள மாணவர்கள் தான் அரசாங்க வேலையும் ஒரு வேலை தான், அதை ரொம்ப பெரிதாக எடுத்துக்கொள்ளுங்க. இந்த மாதிரியான சூழல்ல நீங்க மாணவர்களுடைய சவாலை நீங்க எப்படி சமாளிக்கிறீங்க? ரொம்ப அருமையான கேள்வி இது. காரணம் என்னன்னு சொன்னா, இப்ப நீங்க சொன்னீங்க இல்லையா, முன்பெல்லாம் அரசாங்க வேலை அப்படின்னு தான் போனாங்கன்னு சொல்லிட்டு, இதுல நாங்க மட்டும் மாறுபட்டவங்களா இருக்கிறோம் எங்க கிராமப்புறங்களை சுற்றி. காரணம் என்னன்னா, எவ்வளவு படிச்சிருந்தாலும் சரி, அது வெளிநாட்டு வேலை தான். நீ என்ன படித்திருந்தாலும் மோகம் என்பது வெளிநாட்டில் தான். கிட்டத்தட்ட 95% எங்க கிராமப்புறங்களில், பொதுவாக எங்க ஊர்ல இருந்து வெளிநாட்டுக்கு தான் வந்து வேலை தேடுவாங்க. அவருடைய வாழ்க்கையே அதிகபட்சம் வெளிநாட்டில் தான் இருப்பாங்க. அதனால இப்போ அரசாங்க வேலை அப்படிங்கிறதையே எங்க ஊருக்கு நாங்க தான் இப்போ அரசாங்க வேலைன்னா என்ன அப்படிங்கிறதையே இந்த தலைமுறைக்கு நாங்க தான் எடுத்து சொல்லியிருக்கோம். அதனுடைய முக்கியத்துவத்தை நாங்க தான் எடுத்துக்கோம். அதனுடைய இப்ப வெளிநாட்டுல யாரையும் வெளிநாட்டுக்கு போக வேண்டாம்னு சொல்லல, வெளிநாட்டுக்கு போங்க. ஆனால் நீங்க இந்த வெளிநாட்டுக்கு போகணும்னு சொல்லி காத்திருக்காங்க பாருங்க. அந்த காலம் படித்து முடிச்சுட்டு நான் ஒரு பிகாம் பட்டதாரி, இல்ல ஒரு பேச்சுலர் பிஎஸ்சி பட்டதாரி, இல்ல ஒரு மாஸ்டர் டிகிரியே வாங்கிட்டா கூட எனக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் வரை, வெளிநாட்டுல கிடைக்கும் வரை இருக்கிறேன், எதுவுமே பண்றதில்லை. அப்போ நீ ஒரு அரசாங்க தேர்வு இருக்கு, அந்த அரசாங்க தேர்வை எழுது, அதற்கான வாய்ப்புகள் என்னங்கிறத நாங்க சொல்றோம். அந்த தேர்வு நீ எழுதிட்டு எளிமையா
ஒரு அரசாங்க வேலையில போய் சாதாரண ஒரு வேலையில போய் இருந்தா கூட அரசாங்க வேலையில இருந்தோம் அப்படிங்கிறது, குறிப்பா நீங்க டிஎன்பிசி குரூப் 4 எழுதுனா ஒரு வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸர் விஏஓ வேலை கிடைக்கும், ஜூனியர் அசிஸ்டன்ட் வேலை கிடைக்கும்னு சொல்றாங்க. அப்போ அந்த வேலையில் நீ அவர் அந்த வேலை கிடைச்சிருதுன்னு சொன்னா அவருக்கு வெளிநாட்டுக்கு போறதுக்கு, அதுக்கப்புறம் நான் வெளிநாட்டுக்கு போறேன்னா கூட அவர் போகலாம், அதை பத்தி ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா அவர் ரிட்டையர் ஆகும் பொழுது அதுக்கு பென்ஷன் ஒண்ணு கிடைச்சு அவர் வாழ்வு, அதாவது அவருடைய ரிட்டையர்மெண்ட் காலம் பூரா வாழ்க்கை சிறப்பா இருக்கும். அதன் அடிப்படையில தான் இப்போதான் நாங்க எங்க ஊர்ல அப்படியே மாற்றி, நீங்க கேட்ட கேள்வி எப்படின்னா மற்ற சிட்டில எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா அரசாங்க வேலை தான், அரசாங்க வேலை தான். ஆனா எங்க ஊரை பொறுத்த வரைக்கும் வெளிநாட்டு வேலை தான். இப்பதான் அரசாங்கத்துடைய வேலையை முக்கியத்துவத்தை மாணவர்களுக்கு கொண்டு போயிருக்கோம். உனக்கு என்னப்பா, நீ வெளிநாட்டுல இருந்துட்டு இந்த காணொலி வழியாக பேசுற, நாங்க எங்களை நீ அரசாங்க வேலைக்கு போக சொல்றியா அப்படின்னு ஒரு கிண்டல்லாம் வந்துச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? இந்த கிண்டல் முதல் நாளிலிருந்து தொடங்கியது. போய் நான் மாணவர்களையோ இல்ல பெற்றோர்களையோ உங்க பிள்ளைகள் எல்லாம் அரசாங்க வேலைக்கான அனைத்து பயிற்சி பட்டறைகளும் நாங்க பதப்படி எஜுகேஷன் அகாடமி சார்பா நடத்துறோம் அப்படின்னு, தம்பி நீனே வெளிநாட்டுல இருந்து வந்திருக்க, ஏன்னா நீ எல்லாம் சம்பாதிச்சு முடிச்சு அதுக்கப்புறம் இங்க வந்து எங்களுக்கு சொல்றியான்னு கேட்டாங்க. ஆனால் இந்த வெளிநாட்டுடைய வாழ்க்கை இருக்கு பாருங்க, இன்னைக்கு கடினமா இருக்குது. வேலை வாய்ப்புகள் முன்பு இருந்தது போல இல்லை. அதற்காகத்தான் இப்ப யாரையுமே நம்ம கஷ்டப்படாதீங்க அப்படின்னு சொல்லல, வெளிநாட்டுக்கு வந்துருங்க கஷ்டப்படாம வெளிநாட்டுக்கு வந்துருங்கன்னு சொல்லல. ஊர்ல இருக்கக்கூடிய, அதாவது நமக்கு அரசாங்கத்தினால் கிடைக்கக்கூடிய அனைத்து வாய்ப்புகளையும் பயன்படுத்திக்கங்க. அதுல உங்களுக்கு எனக்கு இதை விட நல்லதை வேணும், இந்த அரசாங்க வேலையை விட நான் வெளிநாட்டுல போய் இருக்கணும், நீங்க தாராளமா வரலாம். அதுதான் நம்ம சொல்ல வரோம். இருப்பினும் குடும்பத்தோட மகிழ்ச்சி, ஒவ்வொரு நாடுகளுக்கும் ஒரு சட்டத்திட்டங்கள் இருக்கு. நீங்க தனியா போய் கஷ்டப்படுறதை விட உங்க குடும்பத்தோடு மகிழ்ச்சியா ஆரோக்கியமா ஊருக்குள்ளேயே இருக்கலாம் அப்படிங்கிறதுக்காகத்தான் ஒரு மாற்றத்தை, நாங்க பட்ட கஷ்டத்தை நீங்க படக்கூடாது தம்பி அப்படிங்கிறதுக்காகத்தான் அதை சொல்றோம். என்ன மாதிரியா நீனும் கஷ்டப்படுவேன்னு சொன்னா அது இறைவன் விட்டவன். அகாடமி தொடங்கி 5 வருடம் ஆயிடுச்சு. இது வரைக்கும் உங்க அகாடமில இருந்து வெற்றி பெற்ற மாணவியர்கள் யாராவது இருக்கீங்களா? அதாவது இந்த டிஎன்பிசில நீங்க கொடுத்த பயிற்சியினால கிடைத்த ஒரு வெற்றி அப்படின்னு எதை சொல்லுங்க? அந்த வெற்றியை நான் பல முறை பகிர்ந்திருக்கேன். டிஎன்பிசி குரூப் 4 ஒரு மாணவி எழுத வந்தார். எழுத வந்தவர்கிட்ட அவர் ஒரு கேள்வி கேட்டார், நான் ஒரு அரசாங்க வேலைக்கு சேரணும், இப்ப அதுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்குதா அப்படிங்கும் பொழுது, அவர் படித்த அந்த 12ஆம் வகுப்பு படிச்சிருப்பாங்களா, +2, அந்த தகுதியை வச்சு சென்ட்ரல் கவர்மெண்ட்ல போஸ்டல் டிபார்ட்மெண்ட்ல இன்னைக்கு வேலைக்கு வாங்கிட்டாங்க. அவர் இன்னும் டிகிரி படிச்சுக்கிட்டே இருக்காங்க, டிஎன்பிசி குரூப் 4 படிச்சுக்கிட்டே இருக்காங்க. ஆனால் இன்றைக்கு 20 வயது தான் அவங்களுக்கு. சென்ட்ரல் கவர்மெண்ட் போஸ்ட் ஆஃபீஸ்ல இப்ப அவங்களுக்கு வந்து 4 மாதமாக அங்க வேலை பார்த்துட்டு இருக்காங்க. இப்ப இதற்குரிய வழிகாட்டியாக பதப்படி எஜுகேஷன் அகாடமி அமைந்தது. அவருக்கு ஒரு இளைஞர் இன்று ஒரு அரசாங்க வேலையில பதப்படி எஜுகேஷன் அகாடமியால் அதிலிருந்து ஒரு வழிகாட்டுதல் மூலம் இன்னைக்கு இருக்காருங்கிறது தான் எங்களுக்கு ஒரு பெருமை. அதன் மூலியமா இன்னைக்கு பல மாணவ மாணவிகள் அவரை ஒரு முன்மாதிரியா வச்சு நாங்களும் அது போல ஒரு அரசாங்க வேலைக்கு போகணும்னு என்ன பண்ணணும் அப்படின்னு வந்துட்டு வர்றாங்க. அதனால இப்போ முன்பு காட்டிலும் இப்ப அதிக மாணவ மாணவிகள் ஆர்வத்தோடு அரசாங்க வேலைக்கு என்ன படிக்கணும், என்ன மாதிரி பாடத்திட்டங்கள்லாம் இருக்குங்கிறது தெரிஞ்சுக்க வராங்க. உங்க அகாடமில சேரணும் அப்படின்னா யார் வேணாலும் சேரலாமா, இல்ல நீங்க எதுவும் தகுதிகள் வச்சுக்கிறீங்க? இப்ப குறிப்பா பாத்தீங்கன்னா இந்த டிஎன்பிசி குரூப் 4க்குன்னு ஒரு தகுதி இருக்குது. குறைந்தபட்சம் என்ன படிச்சிருக்கணும் அப்படிங்கிறது, குரூப் 4 எக்ஸாமுக்கு என்ன படிச்சிருக்கணும்னு ஒரு தகுதி இருக்குது. அதுக்குள்ள நீங்க இருக்கணும். குறைந்தபட்சம் 12வது 10வது படிச்சிருந்தால்தான் குரூப் 4 எழுத முடியும். இப்ப நான் குரூப் 2 எழுத போறேன் அப்படின்னா டிகிரி படிச்சிருக்கணும். இது மாதிரிலாம் இருக்குது. அப்போ நான் ஒரு அரசு அதிகாரியா ஆகணும் மனசுல நினைக்கிற ஒருத்தருக்கும் அந்த எங்களுடைய பதப்படி எஜுகேஷன் அகாடமி கதவு திறந்தே இருக்கிறது. நீங்க எப்ப வேணாலும் வரலாம். அதற்கான அனைத்து உங்களுடைய சந்தேகங்கள்லாம் தீர்க்கப்பட்டு நிச்சயமாக ஒரு வேலை, உங்களுக்கான என்ன வேலையோ நீங்கள் அதுக்கு சரியானவராக இருந்தா நிச்சயமா நாங்கள் பயிற்சி கொடுப்போம். இது சொல்ல போனா மிக குறைந்த செலவில் அது பயிற்சி. கூடவே ஸ்போக்கன் இங்கிலீஷ், ஏன்னா கம்யூனிகேஷன் ரொம்ப முக்கியம். அதை தான் நாங்கள் என்ன பண்ணோம்னு சொன்னா, பொதுவா எல்லாருமே நம்ம ஊர்ல ஸ்போக்கன் இங்கிலீஷ் எப்படி இருக்குன்னா 2 பேருமே தமிழ்லேயே பேசிக்கிட்டு ஸ்போக்கன் இங்கிலீஷ் கற்றுக் கொடுப்பாங்க. சொல்லிக் கொடுக்க வாத்தியாரும் தமிழ்ல பேசுவாரு, மாணவரும் தமிழ்ல பேசுவாரு. ஆனா அதுக்கு பேர் என்ன? ஸ்போக்கன் இங்கிலீஷ். ஆனா நாங்க அப்படி செய்யாம அது ஒரு மாற்றத்தை கொண்டு வந்து இப்ப நடத்தக்கூடிய அந்த சகோதரி, அவர் அவர் வந்து ஒரு ஆங்கில புலமை பெற்றவர். அவங்க ஆங்கிலத்துல மட்டும்தான் பேசுவாங்க. தமிழ் தெரிஞ்சிருந்தால் கூட ஆங்கிலத்துல சிறந்த புலமை உள்ளவங்க. அந்த மாணவர்களிடமே இன்னைக்கு ஒரு
பேக்கேஜ் மாதிரி வச்சிருக்காங்க. ஸோ தன்னம்பிக்கை முதல்ல வளர்த்துட்டு அதுக்கப்புறம் தான் கம்யூனிகேஷன் அப்படிங்கிற அந்த நோக்கத்துல கடந்த 4 வாரங்களாக கிட்டத்தட்ட 15 ஒரு மாணவர் வருவாரான்னு நாங்கள் தேடிட்டு இருந்தோம். அந்த மாணவி தேசிய ஆங்கில புலமை மக்களுக்கு போய் சேர்ந்தவங்க இன்னைக்கு 15 மாணவிகளோடு இந்த வகுப்பு போயிட்டு சிறப்பா போகுது. அப்ப புதக்குடி எஜுகேஷன் அகாடமில சேரணும் அப்படின்னா ஒன்லி புதக்குடி மக்கள் தான் சேர முடியுமா, இல்ல சுத்தி உள்ள மக்கள், கிராம மக்கள்லாம் வரலாம் மாணவர்கள்? நம்முடைய புதக்குடி எஜுகேஷன் அகாடமி PA அப்படின்னு சொல்றேன். அது ஆரம்பிக்கப்படுவதே நோக்கமே புதக்குடிக்காக மட்டுமல்ல. யார் யாரெல்லாம் கல்வி, நான் ஒரு அரசு அதிகாரியா யார் யாரெல்லாம் விரும்புறாங்களோ, சுத்துப்பட்டி 8 கிராமம்னு சொல்லுவாங்கல்ல, 18 கிராமமா, 18 கிராமம். அதுபோல எங்களை சுற்றி இருக்கக்கூடிய அனைத்து கிராமத்திலிருந்து மாணவர்களை நாங்க எப்பொழுதுமே வருக வாங்க வாங்கன்னு கூப்பிட்டு இருக்கோம். அது போல பக்கத்து கிராமங்கள்ல இருந்து நிறைய பேர் வராங்க, எங்கூர்காரங்களும் வராங்க. அது எல்லா மாணவர்களுக்கும் நாங்கள் வாய்ப்புகளை எப்போதுமே திறந்தே வச்சிருக்கோம். சரி, சிறப்பு. அப்ப குயிக்கா உங்க நிறுவனத்தினுடைய சிறப்பு அம்சங்கள்னா என்ன சொல்றீங்க? வேலை தேடக்கூடிய பட்டதாரிகள், அவங்களதான் எங்களுடைய நோக்கம். அந்த வேலை நான் படிச்சு முடிச்சுட்டு நான் வேலை தேடிட்டு இருக்கேன். அதை கொஞ்சம் அவங்க மனசை மாத்தி நான் வெளிநாட்டுக்கு போகாம, வெளிநாட்டுக்கு போவேன், ஆனா நம்முடைய தமிழ்நாட்டிலேயே எனக்கு ஒரு வேலை கிடைச்சா, இல்ல இந்தியாவிலேயே ஒரு வேலை கிடைச்சா நான் சிறப்பா பண்ணுவேன் அப்படின்னு யாரையதான் நோக்கம் இருக்குதோ அவங்க நீங்க என்ன நாங்க நடத்துறோம், என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்க்கணும். சமீபத்துலதான் +2 ரிசல்ட் வேற ரிலீஸ் ஆயிருக்கு. அப்ப இன்னும் ரொம்ப ஃப்ரெஷ்ஷான மாணவர்கள்லாம் இருந்துட்டே இருப்பாங்க, குழப்பமான சூழல். அவங்களுக்கு ஏதாவது நிகழ்வு ஏதாவது நடத்துறீங்களா? மே 17 வருகின்ற சனிக்கிழமை புதக்குடி எஜுகேஷன் அகாடமி சார்பாக கல்வி வழிகாட்டல் நிகழ்ச்சி அப்படிங்கறத ஒண்ணு நடத்த போறோம். இதுக்கு யார் வரா அப்படின்னு சொன்னா எஸ் அன்பு யாழினி. இவங்க எம்டெக் அவங்க. இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, இவங்கதான் SRIAS அகாடமியோட ஃபவுண்டர். இந்த அரசாங்க வேலை வாய்ப்பு நான் சொன்னேன் இல்லையா, இதற்கான அனைத்து பயிற்சிகளையும் அதற்கான வாய்ப்புகளையும் எங்களுக்கு இதுவரைக்கும் வழங்கிட்டு இருக்காங்க. அவங்க அந்த நிகழ்ச்சியில அதை பத்தி பேச போறாங்க. இப்ப அவங்க அரசாங்க வேலை வாய்ப்பு. அடுத்தது இந்த 12வது வகுப்பு மாணவர் வெற்றி பெற்றாங்க இல்லையா, இவங்களுக்கு என்ன படிக்கலாம், எங்கு படிக்கலாம், என்னென்ன துறைகள் இருக்கு. எல்லாருக்குமே பொதுவாக பார்த்தீங்கன்னா பிகாம், பிஎஸ்சி அதுக்குள்ளதான் இருக்கும். ஆர்ட்ஸ் காலேஜ் இல்ல இன்ஜினியரிங் காலேஜ். இதை தாண்டி பல படிப்புகள் இருக்குது, அதற்கான வாய்ப்புகள் பிரமாதமா இருக்குன்னு சொல்றதுக்காகவே ஒரு சிறந்த நிபுணரை நாங்கள் அழைச்சிட்டு வரப்போறோம். இவர் யாருன்னு சொன்னா, சென்னையில விஸ்டம் கல்வி நிறுவனர். அவர் விஸ்டம் கல்வி வழிகாட்டுதல் மையத்துடைய நிறுவனர். அவர் பேர் எஸ் சித்திக். ஒரு எம்டெக், ஒரு ஐடி இன்ஜினியர். ஆனால் கிட்டத்தட்ட 15 வருடமாக 1000க்கும் மேற்பட்ட வழிகாட்டுதல் நிகழ்ச்சிகள் நடத்தியிருக்கார். உங்களுடைய நோக்கமே ஒவ்வொரு கிராமப்புறங்களுக்கும் போய் அந்த மாணவர்களுக்கு என்ன படிக்கலாம், எப்படி படிக்கிறது, எந்த விதமான படிப்பு உனக்கு ஏற்றதா இருக்கு அப்படிங்கறத வழிகாட்டக்கூடியவர் தான் எஸ் சித்திக் அவர்கள். இந்த நிகழ்ச்சியில குறிப்பா அவர் ஒரு 45 நிமிடம் பேசுறாருன்னா, ஒரு 30 நிமிடம் கேள்வி வினா இருக்கு, கொஸ்டின் அண்ட் Q&A செஷன் இருக்கு. அதனால மாணவர்கள் தங்களுக்கு ஏற்பட்ட சந்தேகங்கள் அனைத்தையுமே அவர்கிட்ட கேட்கலாம். தாமின் குருவது உலகின் புறக்கண்டு காமுருவர் கற்றறிந்தார். கல்வி நமக்கு எப்படி இன்பம் தருது, அதே மாதிரிதான் மற்றவர்களுக்கும் அந்த கல்வி இன்பத்தை கொடுக்கணும். அப்படிப்பட்ட மகிழ்ச்சி தான் உலகின் சிறந்த மகிழ்ச்சிங்கிறத ரொம்ப அருமையாக குறிச்சிருக்கு. தான் பெற்ற கல்வியால் இன்றைக்கு இந்த நிலையில இருக்கக்கூடிய நிறுவனர் மற்றவர்களுக்கும் வழிகாட்ட வேண்டும் அப்படிங்கிறதுனாலதான் புதக்குடி எஜுகேஷன் அகாடமி 5 வருடங்களாக போயிட்டு இருக்குது. அதுலயும் சிறப்பாக வல்லுநர்களை கொண்டு வந்து அவர்களின் ஆலோசனைப்படி, அப்படிப்பட்ட, ஏன்னா நம்ம சமுதாயத்துல வெற்றி பெற்றவர்களுடைய வார்த்தையை ரொம்ப ஈஸியா ஃபாலோ பண்ணுவோம். அதுதான் இந்த சமுதாயம். அந்த துறையில மிகச்சிறந்த வல்லுநர்களை கொண்டு பல நிகழ்ச்சிகளை நடத்தி வருங்கால ஒரு சிறந்த சமுதாயத்தை உருவாக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு உயர்ந்த நோக்கத்தோட இந்த கல்வி நிறுவனம் செயல்படுது. புதக்குடி எஜுகேஷன் அகாடமியை தொடர்பு கொண்டு உங்களுக்கு தேவையான ஆலோசனைகளை மிகச்சிறந்த முறையில பெற்று இந்த சமுதாயத்தை ஒரு சிறந்த கல்வி பெற்ற சமுதாயமாக மாற்ற வேண்டும் என்கிற நோக்கமே இந்த நிகழ்வின் நோக்கம். இறுதியாக இந்த மாணவர்களுக்கு இந்த நிகழ்வின் மூலமாக என்ன சொல்ல வரீங்க? ஒவ்வொரு மாணவருக்கும், குறிப்பா இளையர்களுக்கு, பெற்றோர்களுக்கு, நம்ம பெற்றோரை பத்தி பேசல, இந்த மாணவர்கள் அடுத்த நிலைக்கு போகணும்னா அது பெற்றோர்கள் கையில தான் இருக்கு. ஒவ்வொரு பெற்றோர்களும் இந்த நிகழ்ச்சிக்கு
நம்முடைய பிள்ளைகளை, குழந்தை செல்வங்களை இந்த நிகழ்ச்சிக்கு அனுப்பணும். அவர்களும் வரணும். முதல்ல பெற்றோர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். என்ன எதை பத்தி பேசுறாங்க. அப்போ குழந்தைகளும் அது புரிந்து கொண்டு அவருடைய வாழ்க்கைக்கு நிச்சயமாக ஒரு பயனுள்ள நிகழ்ச்சியா இருக்கும். கல்விக்கு வழிகாட்டுதலா இருக்கும். இன்னைக்கு 12வது வகுப்புக்கு உள்ள மாணவ மாணவிகளுக்கும் 10வது தேர்வு எழுதுறவங்களுக்கும் இதுல பயிற்சி கொடுக்குறோம். வழிகாட்டுதல் நிகழ்ச்சி நடக்கிறது. அதுல கலந்துக்கிட்டு அவருடைய சிறந்த பாதையை அடுத்து என்ன படிக்கலாம் அப்படிங்கிறத தேர்வு செய்யக்கூடிய ஒரு களம்தான் இந்த புதக்குடி எஜுகேஷன் அகாடமி நடத்தக்கூடிய கல்வி வழிகாட்டு நிகழ்ச்சி. இந்த களத்துக்கு அனைவரும் வரணும்னு தாழ்மையா கேட்டுக்கிறேன். உங்களுக்கும் ரொம்ப மனமார்ந்த நன்றியை தெரிவிக்கிறேன். நன்றி. இந்த நிகழ்வினோட மிக முக்கியமான நோக்கம் கல்வியை கண்டிப்பாக எல்லோருக்கும் கொண்டு போய் சேர்க்கணும். மே 17 சனிக்கிழமை புதக்குடி எஜுகேஷன் அகாடமி நிகழ்ச்சியில கல்வி வழிகாட்டுதல் நிகழ்ச்சி சந்திப்போம். நன்றி.